ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்ட்டான குடல் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்ச பிறகு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுவும் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் வந்து நீளமாக கீறி போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி வந்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளியும் வந்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி காரத்துக்கு வேண்டி பெப்பர் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த குடலை வந்து இதில் போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஒரு வாட்டி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம பார்க்கும்போதே தெரியும் அது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த வந்து பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அது கொதிக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான குடல் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பரும் மல்லி இலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான வந்து குடல் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நல்ல சூடான குடல் கிரேவியும் சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.